பாகிஸ்தான்ல ஒரு புகையிரதத்தை ஹைஜாக் பண்ணி பிறகு அதனை பாகிஸ்தான் கொமாண்டோக்கள் மீட்டிருந்தார்கள். அப்போது பாகிஸ்தான் என்ன கூறியது? அதனை இந்தியா ஆப்கானிஸ்தானில் உள்ள குழு ஒன்றை வைத்து இந்தியா தான் அந்த புகையிரத்தை கடத்தியதா. இலங்கை சீனாவோட நிற்குது. இலங்கை நீங்க ரெண்டாவோட ஏன் அங்க மட்டும் இல்லை என்றால் இது நீங்கள் உங்கள் அதாவது ஒரு கொலிவுட் படம் மாதிரி நீங்கள் உங்களோட அரசியலை நடத்துகிறீர்களே தவிர இது எந்த வகையிலும் இந்தியாவின் நலன்களுக்கு நன்மை வாய்க்க போவதில்லை. ஆனால் இந்தியாவின் அழிவில் தான் கொண்டு சென்று முடியும். 2 நாடுகளும் ஒரு பாதுகாப்புக்குள் வந்து விட்டோம் என்ற ஒரு துணையில் தான் பேசி அவ்வாறு இந்தியாவின் பாதுகாப்பு தான் இலங்கை, இலங்கையின் பாதுகாப்பு தான் இந்தியா என்று சொன்னால் அனுர்குமார் திசாநாயக்கா மோடிக்கு சொன்னது சரி. அப்ப வெளிவார அமைச்சகம் ஏதோ ஒன்றை மறைக்கிறது. சீனாக்காரன் இணைச்சால் இந்தியாவின் முழு இன்டர்நெட்டையுமே கட் பண்ணலாம். பாகிஸ்தானுக்கு கூட ஒரு இன்டர்நெட்டே இல்லாமலே அவள் செய்துவிடார். அமெரிக்கா இந்தியாவை தயாராக்கி சீனாவுடன் மோதுவதற்கு முதல் இந்தியாவை பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்டால் கதை முடிஞ்சது. சீனாவுக்கு அடுத்த பிரச்சனை முடிஞ்சது. வெற்றி நமதே, ஊர் எமதே. தேசிய மக்கள் சக்தி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர். வேல்ஸில் இருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேரத்திற்கு வணக்கம். இன்று உலகளவில் அனைவரது பார்வையின் திருப்பி இருக்கக்கூடிய முக்கிய இடமாக மாறியிருப்பது காஷ்மீர் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதல். இந்தியாவினுடைய கருத்துக்களும் பாகிஸ்தானுடைய கருத்துக்களும் போர் எப்போது வெடிக்கும் என்கின்ற எதிர்பார்ப்பு அல்லது அச்சத்தில் மக்கள் 2 பக்கமும் இருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இராணுவ ரீதியாக இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? சுற்றுலா சென்ற பயணிகள் அங்கு சுற்றுலா சென்ற போது பயங்கரவாதிகளால் துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய பார்வையில் இதனுடைய இராணுவ பார்வை எப்படி இருக்கின்றது? படைத்துறையை விட, அதாவது இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகல்கம் பகுதியில் இடம்பெற்ற கடந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதல், அதில் கிட்டத்தட்ட 28 பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காஷ்மீரை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான ஒரு பிரதேசம். கிட்டத்தட்ட 11 காஷ்மீரிய மக்களுக்கு ஒரு இராணுவம் என்ற ரீதியில் குவிக்கப்பட்டுள்ள இடம்தான் அது. இந்தியாவின் புலனாய்வுத்துறையின் தோல்வியாகத்தான் பலரும் இந்திய படை ஆய்வாளர்கள் கூட கருதுகிறார்கள். ஆனால் இந்தியா இந்த விவகாரத்தை கையாண்டது ஒரு உள்ளூர் அரசியல் விவகாரமாகத்தான் இது மாற்றமடைந்திருக்கிறதே தவிர இந்திய நலன் சார்ந்ததாக இல்லை. இந்தியாவின் நடவடிக்கைகளை அனைத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உடனடியாகவே பாகிஸ்தானை கையை நீட்டியதும், பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக கூறியதும், உடனடியாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் அனைத்தும் அனைத்துலக ரீதியாக ஒரு இந்தியாவுக்குத்தான் மிகவும் ஒரு பாதகமான சூழ்நிலை என்று சொன்னால் இது அதாவது தோக்க போறவன் ஆட்டத்தை கலைக்கிற அது மாதிரி ஒரு ஆட்டம் கலைந்த மாதிரி தான் என்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம். இந்தியா உடனடியாகவே நீரை நிறுத்தியது. உண்மையில் அது ஒரு மனிதாபிமானமான பிரச்சனை. என்று சொன்னால் 1960ஆம் ஆண்டுகளில் இருந்து உலக வங்கியின் உதவியுடன் அந்த நீர் திட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதற்கு பிற்பாடு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்தியா பாகிஸ்தான் மக்களை வெளியேற சொன்னது. அது கூட அனைத்துலக ரீதியில் இந்தியாவுக்கு ஒரு பாதகமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இப்ப அமெரிக்காவிலும் தாக்குதல் நடைபெறுகிறது, பிரித்தானியாவிலும் நடைபெற்றிருந்தது, பிரான்சிலும் இடம்பெற்றிருந்தது, ஏன் ரஷ்யாவில் கூட கடந்த வருடம் கிட்டத்தட்ட 150க்கு மேற்பட்டவர்கள் ஒரு ஷாப்பிங் மால்ல கொல்லப்பட்டார்கள். ஆனால் அதுக்காக ரஷ்யா உக்ரைன் மக்கள் அனைவரையும் அங்கிருந்து வெளியேற சொல்லவில்லை, அமெரிக்காவும் சொல்லவில்லை, பிரித்தானியாவும் எல்லா முஸ்லிம் மக்களும் ஓட வேண்டும் என்று ஒருவரும் சொல்லவில்லை. இந்தியா உண்மையில் தாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்றுதான் கூறுகிறார்கள். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தாக்க வேண்டும் என்று சொன்னால் ராணுவ ரீதியாக தாக்கி இருக்கலாம். இந்தியாவால் தாக்க முடியாது என்பதை முதலிலேயே அவர்கள் உணர்த்தி விட்டார்கள். இந்த நடவடிக்கையின் அர்த்தம் என்னென்று சொன்னால் இந்தியா இன்னொரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை இப்போதைக்கு நடத்த முடியாது என்ற ஒரு நிலையை இந்தியா உணர்ந்திருக்கிறது போலதான் தெரிகின்றது. எனவேதான் அவர்கள் உடனடியாகவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். சரி, உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அந்த போக்குவரத்திலேயே மூடினார்கள். யாருக்கு அதனால் நட்டம் என்றால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு கடந்த வருட வர்த்தகம் $440 மில்லியன் இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்கிறது. பாகிஸ்தான் ஊடாகத்தான் ஆப்கானுக்கும் போகிறது.
பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு என்ன வருதுன்னு சொன்னால் $0.85 மில்லியன். சும்மா குங்கோப்பு அதுகள் இதுக்கு அதெல்லாம் வருது, பெருசா ஒன்றும் இல்லை. இந்தியா அதை நிறுத்தும் என்று சொன்னால் அவன் சிம்பிளா இப்ப சீனாட்ட இருந்து அதை மாற்றிட்டு செய்து கொள்வான். அவனுக்கு அது பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு 2 நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவைத்தான் வைத்திருந்தான். அடுத்ததாக இந்தியா நடவடிக்கை எதிராக பாகிஸ்தான் இந்தியாண்ட விமானங்களுடைய பரப்பை தனது வான்பரப்பில் தடை செய்தது. இனி இந்தியன் விமானங்கள் முழுக்க அரபிக்கடலை சுற்றித்தான் வர வேண்டும். பாகிஸ்தானை ஐரோப்பிய விமானங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 60 நிமிடம் என்றால் 2 மணித்தியாலம் எடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கு. எல்லாமே எக்ஸ்பென்சிவா தான் இருக்கு. தற்போதைய உலக ஒழுங்கில் உங்களுக்கு தெரியும், பொருளாதார ரீதியாக அடிபட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாண்ட பொருளாதாரம் அடி வாங்க வேண்டும் என்பது மேற்குலக நாடுகளாக இருக்கலாம் அல்லது சீனாவாக இருக்கலாம், எல்லோருக்கும் அது ஒரு விருப்பம். இந்தியாண்ட பொருளாதாரம் அடி வாங்க வேண்டும் என்பது. இது இந்தியாண்ட பொருளாதாரம் கடும் அடியை வாங்கும். என்னென்னு சொன்னால், நீங்கள் இந்த இந்தியா இதை அறிவித்த உடனே இந்தியாவின் பங்கு சந்தையும் வீழ்ந்திருந்தது, பாகிஸ்தான பங்கு சந்தையும் வீழ்ந்தது. பாகிஸ்தானை பொறுத்தவரையில் பெருசாக அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த நாடு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதைத்தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கொண்டு கூறியிருந்தார். என்று சொன்னால், நாங்கள் தீவிரவாதத்தால் இழந்த நிதி $600 பில்லியன். 600 பில்லியன். பாகிஸ்தான் மொத்த பொருளாதாரம் $335 பில்லியன் தான் பாகிஸ்தான் மொத்த பொருளாதாரம். அப்ப அவ்வளவு தூரத்துக்கு பாகிஸ்தான் தொடர்ச்சியாக, உங்களுக்கு தெரியுமா, கடந்த வருடம் கூட பாகிஸ்தான்ல ஒரு புகையிரதத்தை ஹைஜாக் பண்ணியிருந்தார். பிறகு அதனை பாகிஸ்தான் கொமாண்டோக்கள் மீட்டிருந்தார்கள். அப்போது பாகிஸ்தான் என்ன கூறியது? அதனை இந்தியா ஆப்கானிஸ்தானில் உள்ள குழு ஒன்றை வைத்து இந்தியா தான் அந்த புகையிரத்தை கடத்தியதார். ஆனால் அதற்காக அவர்கள் அடிக்கவில்லை, தாங்கள் மீட்டுக் கொண்டு போய்விட்டார்களே தவிர அதற்காக இந்தியா மீது இவ்வளவு தூரமான மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை எடுப்பேன், இந்தியா மீது போர் தொடுப்பேன், அல்லது இந்தியாவுக்கு போக்குவரத்தை நிறுத்துவேன், வர்த்தகத்தை நிறுத்துவேன், இந்திய மக்கள் வெளியேற வேண்டும் என்றெல்லாம் கூறவில்லை. ஆனால் இப்ப இந்தியா இதனை கூறிய உண்மையில் 4 பேர் தாக்குதல் நடத்தி என்று கூறுகிறார்கள். ஒருவர் அங்கிருக்கிற காஷ்மீரில், 3 பேர் பாகிஸ்தான் வந்த என்று கூறுவார். ஆனால் அதுக்கு எந்த தடயமும் இல்லை. அதாவது அவர்கள் சுட்டு முடிய முதலே பாகிஸ்தானை நோக்கி கையை காட்டியாச்சு. முழுக்க அரசியல் சார்ந்துதான் இருக்கிறதே தவிர இந்த கூச்சல் குழப்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் அடங்கி போகுமே தவிர, இது அல்லது போர் என்று ஏற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணு ஆயுத போராகத்தான் இருக்கு. பாகிஸ்தான் சும்மா இருக்கும் என்று நாங்கள் யோசிக்க முடியாது. என்றால் கடந்த வருடம் உங்களுக்கு தெரியும், ஈரான் அடித்திருந்தது பாகிஸ்தான். பொதுவாக எல்லோரும் யோசிச்சாங்க பாகிஸ்தான் ஏதோ ஒரு வகையில் ஈரானுடன் சமாதானமாக போகும். இல்லை, பாகிஸ்தான் திருப்ப அடித்தது 24 மணி நேரத்துக்கு திருப்ப ஏவுகணை அடித்த பிற்பாடுதான் இருதரப்பும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருந்தது. அப்ப இந்தியாவுடைய இந்த நடவடிக்கையும் பாகிஸ்தான் பதில் நடவடிக்கையாகத்தான் இருக்கும். அது மேலும் விரிவாக்கம் அடையுமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தமான போரில் போய் முடியும். நீங்கள் கூறுவது போன்றுதான் பாகிஸ்தானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது, நீங்கள் கல்லை எறிந்தால் நாங்கள் செங்கல்லை எறிகின்ற பலத்தோடு இருக்கின்றோம், உங்களுடைய தாக்குதலுக்காகத்தான் காத்திருக்கின்றோம் என்றால் நீங்கள் இப்போது கூறிய விடயம் மீண்டும் ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஈரான் மீது எடுத்த நடவடிக்கை போன்று பாகிஸ்தான் இந்தியா மீது ஒரு நடவடிக்கைக்கு தயாராகின்றதா, அல்லது இந்த தாக்குதல் 22ஆம் தேதி இடம்பெற்று ஒரு வார காலமாக போகின்ற சூழ்நிலையிலும் இந்த தாக்குதலுக்கான சரியான எதிர்வினையாற்றாமல் தொடர்ச்சியாக அறிக்கைகளையும் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களையும் தெரிவிப்பது என்பது எப்படி பார்க்கிறீர்கள்? நீங்கள் இந்தியாவின் சமூக வலைத்தளங்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அரைவாசி பாகிஸ்தானை அவர்கள் அடித்து முடித்து விட்டார்கள். இப்ப பாகிஸ்தான்ல ஒரு கொஞ்சம் தான் மிஞ்சி போயிருக்குது. பாகிஸ்தானை 2ஆக உடைப்பேன், 3ஆக உடைப்பேன், 5ஆக உடைப்பேன் என்றெல்லாம் பகிரங்கமாக அறிக்கையை வெளியிடுகிறார். ஏன் நீங்கள் அதை என்னென்று சொன்னால் இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்தா? அப்ப ஏன் நீங்கள் இலங்கையை 2ஆக உடைக்க கூடாது? இல்ல, பாகிஸ்தானை முந்தியும் 2ஆக உடைச்சு பங்களாதேசத்தை உருவாக்கினீர்கள். இப்ப பங்களாதேசத்தை அவன் திருப்பி எடுத்துட்டாங்க. அப்ப பங்களாதேசத்தை எடுக்க இந்தியாவுக்கு தெரியும் அவங்க மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு தயாராகிறாங்கன்றது தெரியும். இப்ப பாகிஸ்தான் நீங்கள் பார்க்கலாம், பாகிஸ்தான் இப்ப களத்துல இறக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட J-10 இருக்கலாம், அல்லது JAF-17 இருக்கலாம், அல்லது F-16 அமெரிக்காவின், முதல் 2ம் சீனாவின். அதுல JF-17 அமெரிக்காவின் F-16 இணையாக தயாரிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு அதுக்குரிய லைசன்ஸை சீனா பாகிஸ்தான் தான் கொடுத்தது. முழு ஆயுதங்களும் அவங்கள்ட்ட தான். இப்ப இந்த தாக்குதல் இப்ப நான் கேட்டது என்றால், இந்தியாவின் பாதுகாப்புக்கு பிரச்சனை. ஒரு யூடியூப்காரர், அதாவது அவர் சொல்கிறார் என்னென்று சொன்னால், அவர் இராணுவத்தில் இருந்தவர், முதல் இந்திய இராணுவத்தில் இருந்தவர்.
ஒரு அதிகாரி அவர் கூறுகிறார் பாகிஸ்தானை நான்காக உடைக்க வேண்டுமே, இந்தியாவின் பாதுகாப்புக்காக பாகிஸ்தானை நாங்கள் உடைக்கும். அப்ப ஏன் சீனாவோட நிற்கிறது அல்லது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறது? இலங்கை சீனாவோட நிற்குது, இலங்கை நீங்க ரெண்டாவோட ஏன் அங்க மட்டும் இல்லை என்றால் இது நீங்கள் உங்கள் அதாவது ஒரு கொலிவுட் படம் மாதிரி நீங்கள் உங்களோட அரசியலை நடத்துகிறீர்களே தவிர இது எந்த வகையிலும் இந்தியாவின் நலன்களுக்கு நன்மை வாய்க்க போவதில்லை. ஆனால் இந்தியாவின் அழிவில் தான் கொண்டு சென்று முடியும், அதில் மாற்று கருத்தில்லை. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஜெஃப்ரி சாக்ஸ் அவர் ஒன்றை கூறியிருந்தார், பேராசிரியர். அமெரிக்கா ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை சீனாவுடனான ஒரு மோதலுக்கு தள்ள போகிறது, அது தெரியும். நீங்கள் தான் அதை உக்ரைனுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவை நம்பி களத்தில் இறங்கினால் அடுத்து என்ன நடக்கும் என்பது தெரியும். நாளைக்கு அவன் ஒரு போய் சீனாவோட சேர்ந்துருவான். நீங்கள் ஒன்றுமில்லாம தான் நிற்கணும் என்றால் அதுக்கு இந்திய தரப்பு கூறினா தாங்களுக்கு சீனாவுடன் என்ன லாங்குவேஜில் பேச வேண்டும் என்று தெரியும். சீனாவும் நீங்களும் மலையும் மடுவும் மாதிரி நீங்களாக எட்டியும் பார்க்க இல்லாத ஒரு நிலைமை. இப்ப பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு நீங்கள் கூறியது போல பாகிஸ்தான் ஏன் இவ்வளவு துணிச்சலாக கூறுகிறது என்று சொன்னால் 2019 ஆண்டு காணி அதிகாரம், இப்ப உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் தமிழர்கள் காணி அதிகாரம் வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அந்த காணி அதிகாரம் இருந்தால் அந்த மாகாணங்களில் யாரும் வெளியாட்கள் காணி வாங்க முடியாது. அது மட்டுமல்லாது அந்த மாகாணத்தில் இடம்பெறுகின்ற நில ஆக்கிரமிப்புகளை தடுக்க முடியும். அவ்வாறு ஒரு காணி அதிகாரத்தை தான் மோடி அரசு 2019 ஆண்டு நீக்கியது. 370வது சரத்து, 35வது சரத்து. அதை நீக்கிய போது அவர்கள் எவ்வாறு நீக்கினார்கள் என்று சொன்னால் முன்னாள் முதல்வர்கள், அரசியல்வாதிகள், இவர்கள் அனைவரும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள, பயங்கரவாதிகள் இல்லை. நான் கூறுகின்ற முதல்வர்கள், காஷ்மீரின் முன்னாள் முதல்வர் எல்லோரையும் வீட்டு காவலில் வைத்து எல்லோரையும் சிறையில் அடைத்து இராணுவத்தை குவித்துத்தான் அதை செய்தார்கள். அப்ப சீனா ஒன்றை கூறியது பாகிஸ்தானுக்கு, பாகிஸ்தான் இறமையையும் ஒருமைப்பாட்டையும் சீனா பாதுகாக்கும். அதான் பாகிஸ்தானுக்கு இப்பயும் இருக்கிற ஒரு நம்பிக்கை, சீனா பாதுகாக்கும் என்னும் போது இப்ப சீனா உங்களுக்கு தெரியும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள், பாகிஸ்தான் துறைமுகம் கவுடார் துறைமுகத்தை சீனா தான் வைத்திருக்கின்றது. சீனாவின் வளங்கள் பாதை அதற்குள்ளால் தான் இருக்கின்றது. சீனாவின் அரபியன் கடலுக்குரிய நுழைவு பாதையும் அதில் தான் இருக்கிறது. சீனா ஒருபோதும் அதனை விட்டு கொடுக்காது. அப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா பாகிஸ்தானுக்கு துணையாக நிற்கும் என்பது பாகிஸ்தானுக்கு தெரிந்தபடி. சரி, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பல போர் இடம்பெற்றிருந்தது. அதாவது நினைக்கிறேன் 1949 ஆண்டே முதலாவது போர் ஆரம்பமாகிவிட்டது இந்த காஷ்மீர் தொடர்பாக. ஆனால் பங்களாதேஷ் போரும் இடம்பெற்றது. சரி, ஆனால் இந்த காஷ்மீரின் எல்லை மட்டும் இதுவரையில் மாறவில்லை. காஷ்மீரின் எல்லையில் 2 தரப்பும் பிடியாகத்தான் நிற்கிறார்கள். அதாவது இந்தியாவால் பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ள முடியும். சரி, அன்று என்ன பிரச்சனை என்றால் 2ம் அணு ஆயுதம் உள்ள நாடு. அணு ஆயுதம் உள்ள நாடு என்று சொன்னால் இப்ப ஈரானுக்கு ஏன் பாகிஸ்தான் திருப்பி அடித்தது என்று சொன்னால் பாகிஸ்தானுக்கு ஒன்று தெரியும், நான் அணு ஆயுதம் உள்ள நாடு, என்ன ஈரான் அடிக்கும் என்று சொன்னால் அவங்களுக்கு அது ஒரு மானப்பிரச்சனை. அதே போலதான் இங்க இந்தியா 2019 ஆண்டு இந்த 370வது சரத்தை நீக்கியதுக்கு பதிலடியாக அவங்க 40 இராணுவத்தினரை கண்ணிபிடி வைத்து கொண்டார்கள். அதற்கு பதிலடியாக நாங்கள் அடிப்போம் என்று சொல்லி பாகிஸ்தானின் எல்லை பகுதியில் இருக்கின்ற பகுதி மீதுதான் தாக்குதல் நடத்த சென்றனர் இந்தியாவின் வான்படை. சரி, இப்ப பலர் கூறுகிறார்கள் இந்திய ஆய்வாளர்கள் என்னென்று சொன்னால் நாங்கள் 2019 அதாவது பாகிஸ்தான் இந்தியாவிட அதிக நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்கிறோம் என்று சொன்னாலும் நாங்கள் 2019 ஆண்டு தாக்கினோம் தானே என்று. அந்த தாக்குதல் யாருக்கு வெற்றியாக முடிந்தது? முதலில் அவங்க 40 பேரை கொண்டார்கள் கண்ணிபிடி வைத்து. நீங்கள் தாக்க போனீர்கள், அவன் F-16 கலைச்சி அடிச்சார். அப்ப அவங்க சொல்றாங்கன்னா நீங்கள் தாக்கவும் இல்லை, கொண்டு போன பேலோ குண்டுகளை தரவையில் வீசி விட்டுத்தான் ஓடினீர்கள் என்றுதான் கூறுகிறார்கள். ஆனால் இவர்கள் கூறுகிறார்கள் 40 பேர் வந்து யாருக்கும் அதில் எந்த விதமான தெளிவும் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. அப்ப அவங்க சுட்டு வீழ்த்தி விமானத்தை வீழ்த்தினதும் அதுவும் பாகிஸ்தான் பக்கம் விழுந்தது, விமானியும் கைது செய்தார். அப்ப அவங்கள்ட்ட எவிடன்ஸ் இருக்கு, விமானம் விழுந்தது, விமானியை கைது. இவர்கள் கூறினார்கள் நாங்கள் F-16 சுட்டு வீழ்த்தினோம், அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. அது கேட்டதுக்கு அது பாகிஸ்தான் பக்கம் விழுந்து போச்சுன்னு சொன்னாங்க. அமெரிக்காவில இருந்து வந்தவங்க பார்த்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க நாங்கள் வழங்கிய அத்தனை F-16 நிற்கிறது பாகிஸ்தான், ஒன்றையும் அவர்கள் இழக்கவில்லை, அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்து போட்டார்கள். அப்ப அன்றும் நீங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கண்டால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல நீங்கள் வெற்றியா தோல்வியா என்றது மிக முக்கியமான. அது இந்திய மக்களை ஏமாற்றுவதற்கும் தங்கள் அரசியல் இமேஜை உயர்த்துவதற்குமாக பாடுபடுகிறார்களே தவிர இந்தியாவின் நலன் சார்ந்து இந்த அரசு சிந்தித்ததாக இல்லை. உதாரணமா நீங்கள் பாருங்கள், சிந்து நதியை இப்ப அவங்க கூறுகிறார்கள் என்றால் சிந்து நதியை நீங்கள் மூடலாம், ஓகே. ஆனால்
அந்த தண்ணியை எங்க திருப்பி விட போறீங்க? அதுக்குரிய இடம் இல்லை, அதுக்குரிய வசதி இல்லை உங்கள்ட்ட. அந்த தண்ணியை திருப்ப முடியாது. அப்ப அதுவும் சும்மா என்னன்னு சொல்றது, சும்மா ஒரு அரசியலுக்காக மேற்கொள்ளப்பட்ட ஒன்றாகத்தான் பார்க்கலாம். அடுத்ததாக விக்ரமாதித்யா விமானம் தாங்கி கப்பலை அரேபியன் சீக்கில் இறக்கியார். இது பாகிஸ்தான் தண்ட கப்பல்களை இறக்கியது. உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் பாகிஸ்தானுக்கு சீனா 2 டிஸ்ட்ரோயர் கப்பல்களை வழங்கி இருந்தது, அதை இறக்கி இருந்தது. அதற்கு பிறகு அது விமானம் தாங்கி கப்பல் திரும்பி விட்டதாக கூறுகிறார். பிறகு ஞாயிற்றுக்கிழமை திருப்ப கடற்படை கப்பலை கொண்டு போய் அங்கு ஒரு படை ஒத்திகையை இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது. பிரம்மோஸ் ஏவுகணையை, கப்பல்களை தாக்கி அளிக்கிற ஏவுகணை, அது தரைக்கும் ஏவலாம், அந்த ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னொன்று பிரச்சனை என்னன்னு சொன்னால், இப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த டிஃபென்ஸ் பேக் உங்களுக்கு தெரியும், இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அந்த பேக்குக்கு பிறகு பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் கடற்படைக்கும் இடையிலான ஒத்திகை திருவண்ணாமலையில் இருந்தது, அதை நிறுத்திவிட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் பாகிஸ்தானுக்கும் சீனாவும். அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தாக்குதல் இடம்பெற்ற பிற்பாடு அனுர்குமார் திசாநாயக்கா மோடியுடன் கதைக்கும் போது கூறியது, நாங்கள் உங்களோடு தோளோடு தோள் நிற்போம். பிறகு அதுக்கு பிறகுதான் வெளிவார அமைச்சகம் பதறி அடித்து சொல்லிச்சது, இல்ல நாங்கள் நியூட்ரலாக நிற்போம், நாங்கள் நடுநிலையாக நிற்போம். அனுர்குமார் திசாநாயக்கா சொன்னது இந்த டிஃபென்ஸ் பேக்குக்காக சொல்லவில்லை என்றால் அவங்களே பிடி கொடுத்துட்டாங்க. இந்த டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்பு ஒப்பந்தம் மோடி கூறியது என்று சொன்னால், நாங்கள் 2 நாடுகளும் ஒரு பாதுகாப்புக்குள் வந்து விட்டோம் என்ற ஒரு தொனியில் தான் பேசியது. அவ்வாறு இந்தியாவின் பாதுகாப்பு தான் இலங்கை, இலங்கையின் பாதுகாப்பு தான் இந்தியா என்று சொன்னால், அனுர்குமார் திசாநாயக்கா மோடிக்கு சொன்னது சரி. அப்ப வெளிவார அமைச்சகம் ஏதோ ஒன்றை மறைக்கிறது. டிஃபென்ஸ் பேக்கேஜ் அதாவது பாதுகாப்பு உடன்பாட்டை பார்லிமெண்டில் வையுங்கோ என்று சொன்னால், அதுக்கு இந்தியாவின் அப்ரூவல் வேணும் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு பெரிய ஒரு சிக்கலுக்கு இலங்கை மாட்டியிருக்கு. அப்ப இந்த நிலைமையில் தான் இந்த தாக்குதல் மிகவும் திட்டமிட்ட முறையில் நடைபெற்றிருக்கிறது. இந்தியாவை சீண்ட வேண்டும் என்ற முறையில், இப்ப இந்தியாவை வலிந்து போருக்கு இழுக்கிற ஒரு தாக்குதலாகத்தான் இருக்கின்றது. மோடி, அதாவது அமெரிக்காவின் துணை அதிபர் JD Vance இந்தியாவில் நிற்கின்றார். அதே சமயம் மோடி சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். இப்ப உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவுக்கு சென்றார். இந்தியாவுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்தி, வியாபாரத்தை வலுப்படுத்தி, அதாவது சீனாவின் இடங்களை கைப்பற்றுவது என்றதுதான் இருக்கு. இந்த நிலையில் இந்த தாக்குதல் அந்த மோடியின் திட்டத்தை தவிடுபொடியாக்கி இருக்கு. ஏனென்றால் முஸ்லிம் மக்களை வெளியேற சொன்னது, இதெல்லாம் அனைத்துலக மட்டத்தில் மிக பாரிய ஒரு எதிர் விளைவுகளை ஏற்படுத்தும். இந்தியாவை பொறுத்தவரை, இப்ப இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நெருக்கங்கள் அதிகம். ஆனால் இஸ்ரேலுக்கு ஒன்று இருக்கின்றது என்னென்று சொன்னால், இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது என்பது தெளிவாக நிற்கிறார்கள். எனவேதான் உங்களுக்கு தெரியும், சனிக்கிழமை கூட ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெடிப்பதிர்வு. அதாவது அங்கு கொண்டெய்னர் தான் வெடித்திருக்கிறது. கண்டெய்னர் வெடித்திருந்தால் யார் அதை கொண்டு சென்றிருப்பார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், லெபனான் துறைமுகத்தை ஒரு கண்டெய்னர்ல, அதாவது ஒரு ஷிப், அமோனியம் நைட்ரேட் கொண்டு சென்ற ஷிப், அதை கொண்டு சென்று நிறுத்தி அந்த லெபனான் துறைமுகத்தை அளித்தார்கள். அப்போ இங்கு பிரித்தானியாவில் கூட இப்போ கடந்த வருடம் ரஷ்யாவிலிருந்து அமோனியம் நைட்ரேட் ஏற்றி கொண்டு வந்த கப்பல் அதை துறைமுகத்துக்கு வரவிடவில்லை. இவங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், இவங்க செய்யறவங்களுக்கு தெரியும் தான் தங்களுக்கு என்ன வர மாட்டேன். அது கப்பல் துறைமுகத்துக்கே எடுக்கவில்லை, நடுக்கடலுக்கே வைத்துக் கொண்டாங்க. என்னென்று அவங்களுக்கு தெரியும், அமோனியம் நைட்ரேட்டோட வருகுது, வெடிச்சு தண்டால் துறைமுகம் முழுக்க சரி. இப்ப அவ்வாறுதான் செய்தார். அப்ப அப்படி செய்கிற இஸ்ரேலுக்கு இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னென்றால், உலகிலேயே முஸ்லீம் அணு ஆயுதத்தை வைத்திருக்கிற ஒரே ஒரு முஸ்லீம் நாடு பாகிஸ்தான். அப்ப இவ்வாறான ஒரு போரின் ஊடாக பாகிஸ்தானின் அணு ஆயுதத்தை கலைந்து விடலாம் என்பதும் அவர்களின் ஒரு நட்பாசையாக இருக்கலாம் இந்தியாவின் ஊடாக. அப்ப இதில் இந்தியா பலிக்கடா ஆக போறதா என்றதான் சிக்கல். இப்ப ப்ரொஃபசர் ஜெஃப்ரி சாக்ஸ் கூறியது போல, இந்தியாவை வைத்து சீனாவை அடிக்க போகிறார்கள் என்பதை அவர் தெளிவாக கூறிவிட்டு போய்விட்டார். சீனாவுக்கும் அது தெரியும். உங்களுக்கு தெரியும், அண்மையில் சிங்கப்பூர்ல பிரதமர் ஒன்றை கூறியிருந்தார், சீனா போருக்கு தயாராகிறது. பென்டகனுக்கு இணையாக அவங்க மிகப்பெரிய ஒரு தலைமையகத்தை கட்டுகிறார்கள். அது மட்டுமல்லாது புதிதாக 2 படைப்பிரிவை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏரோஸ்பேஸ் ரெஜிமெண்ட் சைபர் ரெஜிமெண்ட், அது 2 புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். அப்ப சீனாவுக்கு தெரியும் இந்தியாவை வைத்து அடிக்க போகிறார்கள் என்று சொன்னால், சீனா இந்தியாவுடன் நேரடியாக மோதாது. அப்ப சீனா யாரை வைத்து அடிக்கும்? சீனா பாகிஸ்தானை வைத்து தான் அடிக்கும். அப்ப பாகிஸ்தானுக்கு பின்தளத்துல சீனா இருக்கு.
போர் ஒன்று ஆரம்பித்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவாகத்தான். நீங்கள் இப்போது கூறுகின்ற போது குறிப்பிட்டீர்கள், 2 நாடுகளினுடைய தன்மையும் குறிப்பிட்டீர்கள். போர்வழி சமநிலையில் உலகில் 4வது இடத்தில் இந்தியா இருப்பதாகவும், அதனால் இந்தியாவை யாரும் எந்த விதத்திலும் மீறி பொறியியல் ரீதியாக வெல்வது என்பது கடினம் என்று சொல்லியும், பாகிஸ்தானை பொறுத்தவரையில் அது 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தான் இருக்கின்றது. போர் வலிமை என்பது பாகிஸ்தானிடம் மிகவும் குன்றியதாக இருப்பதாகவே கூறப்படுகின்றது. ஆனால் அணுவாயுதம் இருக்கிறது என்கின்ற தகவலை தாண்டி போர்வழி சமநிலையில் அவர்கள் இணையில்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் இராணுவ ரீதியாக அதனை ஏற்கிறீர்கள்? அதாவது தற்போதைய போர்வழி சமநிலை, முன்னிய போர்வழி சமநிலை டிஃபரண்ட். அப்போது டேங்குகள், எத்தனை டேங்குகள் இருக்கின்றன, எத்தனை விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன, எத்தனை ஆட்லரிகள், எத்தனை விமானங்கள், அப்படி என்றுதான் கணிப்பார். இப்ப முழுக்க டெக்னாலஜி. அமெரிக்காண்ட விமானம் தாங்கி கப்பலே ஒரு மிதக்கும் பாத்து என்றுதான் கூறுகிறார். என்னென்று சொன்னால் இப்ப எல்லாம் ட்ரோன்ஸ். இப்ப அண்மையில் உங்களுக்கு தெரியும், சீனா ஒரு மக்னீசியம் ஹைட்ரைட் புதிசாக, அதாவது நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்று சொல்றது, பரீட்சித்து பார்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 டிகிரி செல்சியஸுக்கு அதன் டெம்பரேச்சர் உயர்ந்திருக்கிறது. அதன் வெடிப்பதற்கு கிட்டத்தட்ட அதன் பவர் வந்து கிட்டத்தட்ட TNT வெடி மருந்தோட ஒப்புடைக்க கிட்டத்தட்ட 15 மடங்கு என்று சொல்லுங்க, 15 டைம்ஸ். ஆனால் அது 10 கிலோவை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பிரச்சனை என்னென்று சொன்னால், சீனாவை பொறுத்தவரையில் ஒரு வருடத்துக்கு 150 டொன்னை தயாரிக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அது வந்து அனைத்துலக நாடுகளில் அது தயாரிப்பது கடினம் என்று. ஆனால் சீனா அதுக்குரிய புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்கும். 2 கிலோ என்றால் அது சுமார் ட்ரோன் காவி செல்லும். அதுக்கு இணையும் தேவையில்லை, சுமார் ட்ரோன் காவி செல்லும். எத்தனை ட்ரோனை சுட வேண்டி இருக்கும். இப்ப சைபர் படைப்பிரிவு, இப்ப சீனாக்காரன் இணைச்சால் இந்தியாவின் முழு இன்டர்நெட்டையுமே கட் பண்ணலாம். பாகிஸ்தானுக்கு கூட ஒரு இன்டர்நெட்டே இல்லாமலே அவங்க செய்து விடலாம். அவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்திலே இருக்கிறார். பாகிஸ்தான் படை வலுவை பார்த்தீர்கள் என்று சொன்னால், சீனாவின் J-10 ஆக இருக்கலாம். அது வந்து இன்டர்செப்டர், வானிலிருந்து வானுக்கு தாக்குற வேற விமானங்களை சுட்டு விடுறது. அதே போல JF-17 மல்டி ரோல் ஃபைட்டர்ஸ், அமெரிக்காவின் F-16 என்று சொல்லி நவீன ஆயுதங்கள்லாம் இருக்கின்றது. படைவழி சமநிலையை நீங்கள் கூறியது சரி. படைவழி சமநிலை ஆள் தொகையாக இருக்கலாம், ஆயுத தொகையாக இருக்கலாம், அது குறைவு. ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், தொழில்நுட்ப ரீதியாக பின்தளம், அவர்களோடு இருக்கிற பின்தளம் வந்து மிக மிக அதிகம். இப்ப ரஷ்யாவை நீங்கள் எடுக்க, ரஷ்யாவின் பாதுகாப்பு செலவீனம் $50 பில்லியன். அமெரிக்காவின் பாதுகாப்பு செலவீனம் $850 பில்லியன். எத்தனை மடங்கு யோசிச்சு பாருங்க. 50 பில்லியனுக்கு 800 பில்லியனுக்கு கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன். அதை விட நேட்டோ 50 நாடுகள், நேட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலையும் கூட்டி பார்த்தீங்கன்னா எத்தனை 1000 மடங்கு வரும். ஆனால் 3 வருஷம் போர், ஒன்றும் செய்ய முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை. இன்று அமெரிக்கா போய் ரஷ்யாவுடன் கை கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். ரஷ்யாவின் கொடிக்கப்பலை அடித்தேன் என்றார்கள், ஜெனரல்களை குண்டு வைத்து தகர்த்தோம் என்றார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் முடியவில்லை. 50 நேட்டோ நாடுகளாலும் அதை முடியவில்லை என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கு. இன்றும் இராணுவத்தை அனுப்புவதற்கு அங்கு முயற்சிக்கிறார்கள். பிரித்தானியாவும் பிரான்சும் தான், வேறொரு நாடும் அதற்கு இறங்குவதாகவும் இல்லை. அவர்களின் போது பின்வாங்கி இருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த 3 வருட போர்ல நேட்டோ வந்து ஒரு துப்பாக்கி சூட்டை கூட ரஷ்யாவுக்கு எதிராக நடத்தவில்லை. ஏன் என்று சொன்னால், இருக்கிற அணு ஆயுதம் தான். இப்ப பாகிஸ்தானிடம் அதுதான் இருக்கின்றது, அணு ஆயுதம் இருக்கின்றது. இப்ப இந்தியா போகலாம், ஓகே, ஒரு எல்லை வரை தான் போகலாம். அதற்கு அப்பா புட்டின் என்ன ஒன்றை கூறினார், அணு ஆயுதம் என்பதை நாங்கள் வைத்திருக்கிறோம், எங்கள் மக்களையும் எங்கள் மண்ணையும் பாதுகாக்க, மக்களுக்கும் மண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றால் அந்த ஆயுதம் இருந்து என்ன பிரயோசனம் என்றால் அதை பயன்படுத்தத்தான் வேண்டும் என்ற ஒரு நிலையை தான் இருக்கிறார். இப்ப பாகிஸ்தான் ஈரானுக்கு கூட பதிலடி கொடுத்தது அதுக்கு. இந்தியாவுக்கு பதிலடி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்று இவர்கள் கூறுகிறார். அவங்க ரெடியாத்தான் நின்றுக்கிறாங்க, ரெடியா நின்றபடியாத்தான் இவர்களோட வான் படை அவங்களோட எல்லைக்குள் ஊடுருவியதுடன் சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. ஆல்ரெடி இப்பயும் பாத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவான கனரக ஆயுதங்களை, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால் SH-15 155 மில்லிமீட்டர் ஹெவிச்சராக இருக்கலாம், டேங்குகளாக இருக்கலாம், விமானங்களா, எல்லாவற்றையும் எல்லையை நோக்கி நகர்த்தியிருக்கு. தாக்குதல் இடம்பெற்ற மறுதினமே, அதாவது இந்தியா போர் என்ற ஒரு ரீதியில் அறிவித்த மறுதினமே காஷ்மீரின் வான் பகுதியில் பாகிஸ்தானின் உளவு விமானங்கள் பறந்து கொண்டிருப்பதாக கூறப்படுது. பங்களாதேஷுக்கு கூட நீங்கள் பார்க்கலாம், பங்களாதேசத்துக்கு சீனா வந்து இந்த ஆயுதங்களை லொக்கேட் பண்ற ரடார்களை கூட்டிக் கொண்டு, பங்களாதேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவுகள் இப்போது வெளிவார அமைச்சர் சென்றிருக்கிறார் பல வருடங்களுக்கு பின்னர். அதாவது இந்தியாவிடமிருந்து பங்களாதேசத்தை எடுத்து விட்டாங்க.
அதான் ஒரு பிரச்சனை. இப்ப இந்தியாவுக்கு பங்களாதேசம் இந்தியாவின் கையில இல்லை, அல்லது பங்களாதேசம் இருந்தாலாவது இந்தியாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், இல்லை, சுத்தவர எதிரிகளாகத்தான் இருக்கிறார். அடுத்ததாக போர் ஒன்று ஆரம்பித்தால் சீனா தனது காஷ்மீர் பகுதி கட்டுப்பாட்டு பகுதியை இறுக்கமாகத்தான் வைக்கிறது. அப்ப இந்தியாவின் லொஜிஸ்டிக்ஸ் சப்ளை லைன் மட்டுப்படுத்தப்பட்டதாகத்தான் இருக்கு. அடுத்ததாக வான்பரப்பு, சீனா தன் வான்பரப்பை இறுக்கமாகத்தான் வைக்கிறது. அப்ப வான்பரப்பிலும் கூட இந்திய வான்படைக்கு பெரிய அளவிலான ஒரு ஃப்ரீடம் இருக்க போவதில்லை. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. மாலதீவை கூட நீங்கள் எடுத்து பாருங்க. மாலதீவுக்கு அண்மையில் துருக்கி ஒரு ஏவுகணை கப்பலை வழங்கி இருக்கிறது. ஹைபூன் ஏவுகணை, 2 ஹைபூன் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் அந்த கப்பல். அப்ப பார்த்தா மாலதீவின் ஜனத்தொகை எவ்வளவு? யாழ்ப்பாணத்தை விட குறைவு. அப்ப அந்த ஹைபூன் ஏவுகணை என்று சொன்னால் அது நேட்டோவின் ப்ரொடக்ஷன். அது கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் பிளாக் கருங்கடல் பகுதியில் வைத்து ரஷ்யாவின் மாஸ்கோவா கொடிக்கப்பலை தகர்த்திருந்தார்கள் 2022 அதற்கு ஹைபூன் ஏவுகணையை பயன்படுத்தியதான் கூறினார்கள். இப்ப அந்த மாலதீவை கூட பலப்படுத்துகிறார்கள். அப்ப மாலதீவு யாரோட நிக்குது என்று பார்த்தால் பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனாவோட தான் மாலதீவு நிக்குது. அந்த அந்த கப்பலை வழங்கிய பிற்பாடு சீனா பங்களாதேஷின் டிஃபென்ஸ் தளம் போடுகிறது. இந்தியாவின் எதிராக மாலதீவுக்கு படைத்துறை, அதாவது ஏவுகணை கப்பல் வழங்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது. அப்ப இந்து சமுத்திர பிராந்தியத்தையே அவங்க எடுக்கிறதுக்குரிய ஒரு இந்தியாவிட்டிருந்து எடுக்கிறதுக்குரிய ஒரு வியூகத்தை அமைத்துக் கொண்டு வாராங்க. அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் கொத்து பார்த்தால் இந்த தாக்குதலை கூட இந்தியாவை ஒரு வலிந்த சண்டைக்கு இழுப்பதற்காக இருக்கு. என்று சொன்னால் அமெரிக்கா இந்தியாவை தயாராக்கி சீனாவுடன் மோதுவதற்கு முதல் இந்தியாவை பாகிஸ்தானுக்கு இழுத்து விட்டால் கதை முடிஞ்சுது. சீனாவுக்கு அடுத்த பிரச்சனை முடிஞ்சுது. இதில் இந்தியா தான் நிதானமாக இருக்க வேண்டும். இப்படி தொழில்நுட்பங்கள் அதிக அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய காலப்பகுதியில் நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், சீனாவினுடைய உதவியுடன் அல்லது சீனாவினுடைய தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இந்தியாவினுடைய இணைய வசதிகளை முழுமையாக செயலிழக்க செய்யக்கூடிய வல்லமை பாகிஸ்தானிடம் இருக்கின்றது என்று. அது அதிக அளவில் சாத்தியப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதா? இப்போது சீனாவின் தொழில்நுட்பத்தை மீறக்கூடிய அளவில் இந்தியாவிடம் தொழில்நுட்ப ரீதியான பலம் இருப்பதாக கூறப்படுகின்ற சூழ்நிலை. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா இப்பவும் இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் இந்த கிளவுட் சிஸ்டத்துல மேற்குலகத்தின் கூகுளாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், அவங்களோட கிளவுட் சிஸ்டத்துல தான் இயங்கிக் கொண்டிருக்கு. 2027 தான் அதுக்குரிய கிளவுட் சிஸ்டத்தை இந்தியா தயாரித்து எடுக்க போறார். அது ஒரு மிகப்பெரிய நாட்டின் மத்திய வங்கி இன்னொருத்தன் கிளவுட் சிஸ்டத்துல கொண்டு கூட டேட்டா எல்லாத்தையும் வச்சா நீங்கள் எங்க போறீங்க, எங்க வாரீங்க, யாருக்கு கொடுக்குறீங்களா, யாருக்கு வாங்க எல்லாம் தெரியும். ரஷ்யாவையும் சீனாவையும் நீங்க பாருங்க, ஏன் வல்லரசுகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க எல்லாம் தங்களுக்குள்ளதான் முழுக்க. இப்ப உலகத்தின் இன்டர்நெட்டை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2 நாடும் இயங்கும். அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை இருக்காது. ஏற்கனவே எல்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க. ஒன்றிலும் மேற்குலகம் சார்ந்து தங்கி இருப்பதில்லை. ஆனா இது முழுக்க மேற்குலகம் சார்ந்துதான் தங்கி இருக்கிறார். ஏன் அமெரிக்காவுடன் நிப்பாட்டலாம். இப்ப ஜேடி வேன்ஸ் வந்த போது கூறியிருந்தார் F-35 விமானத்தை வாங்க சொல்லி. வாங்கினால் என்ன நடக்கும்? இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவின் ஆயுதங்களில் நம்பி இருந்தார்கள். இப்போது என்ன நிலையில் இருக்கிறார்கள்? இப்போது தாங்கள் இனித்தான் ஆயுத தொழிற்சாலையை கட்ட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அவ்வாறுதான் நடுத்தருவில் கையவிடப்படுவார். இப்ப நீங்கள் கூறியது போல இணையதளத்தை நிறுத்துவது என்பது இந்தியாவை பொறுத்தவரையில் இன்னும் தன்னில் முழுதாக தங்கி இருப்பதற்கான தன்னிறைவை அடையவில்லை. அதற்கு கிட்டத்தட்ட 2030 எடுத்து. ஏன் இந்த இலங்கையின் கடற்பகுதியில் இருக்கிற கோபோல் மலை அதை கூட அகழ்கின்ற தொழில்நுட்பம் சீனாவிடம், தென்கொரியாவிடம், ஜெர்மனிடம் தான் இருக்கின்றான் கூறுகிறார். இந்தியாவிடம் அது இல்லை. எடுத்தாலுமே அது இல்லை. வேற நாடுகளை கொண்டுதான் அகல வேண்டும். அப்புறம் இந்தியா தூரம் இன்னும் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப என்ன சொன்னால் இப்பதான் இந்தியா AI மூலம், அதாவது தனது செயற்கை நுண்ணறிவை 2030 வெளியிட போறது கூறுகிறது. சீனா ஏற்கனவே DeepSeek 1 வெளியிட்டு இப்போது DeepSeek 2 வரப்போகிறது. அதுதான் இணையதளத்தில் கூறுகிறார்கள். DeepSeek 1 கிட்டத்தட்ட அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் 1 ட்ரில்லியனை வைப் அவுட் பண்ணிவிட்டது. அதை லான்ச் பண்ண உடனே. இப்போது அடுத்தது DeepSeek 2 வரப்போகுது என்றால் இன்னும் இந்த ஷேர் மார்க்கெட் இவ்வளவு அடி வாங்க போதோ தெரியும். இவ்வளவு ஒரு பிரச்சனைக்கு மத்தியில உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவின் பொருளாதார அழுத்தம் உண்டு. இந்தியாவின் பொருட்கள் மீதும் அமெரிக்காவின் அழுத்தம் வேறு. இந்த நிலை சீனா மீது வேறு. இப்ப சீனா என்ன செய்யுது? இப்ப அமெரிக்காவுடன் எல்லோரும் பேச போகிறார். இலங்கை தூதுக்குழு அனுப்புறது, இந்தியா போகிறது, ஜேடி வேன்ஸ் வருகிறார், இந்தியாவின் தூதுக்குழு அங்க போகிறது. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அமெரிக்காவுடன் பேச போகிறது, சீனா. ஆனால் ட்ரம்ப் காத்திருக்கிறார்.
அதான் ஒருத்தர் படம் போட்டிருந்தார், தொலைபேசிக்கு பக்கத்துல ட்ரம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எப்ப சீனா டெலிபோன் எடுக்கணும், போகவில்லை. அவங்க கேட்டால் அவங்க கூறுகிறது ஒன்றுதான், நீங்கள் எல்லாவற்றையும் அகற்றுங்கள், நாங்கள் பேச வருகிறோம் என்றால் அவங்களுக்கு வெளியில மார்க்கெட் இருக்கு. இப்ப அவங்க என்னென்றால் உடனே ட்ரம்ப் வரியை அறிவித்த உடனே அவங்க ஜப்பானுடன், தென்கொரியாவுடன், ஏனைய ஆசிய நாடுகள், வியட்நாமோ எல்லா நாடுகளுடன் அவங்க ஏற்கனவே பேச தொடங்கிவிட்டார். இன்னொன்றையும் அவங்க கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அமெரிக்காவின் வரி சலுகைகளுக்காக சீனாவின் நலன்களை வேறு நாடுகள் உதாசீனப்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியம் கூட ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப ஸ்பெயின் போனது, ஸ்பெயின் பிரதமர் போயிருந்தார் சீனாவுக்கு. அமெரிக்கா சொல்லி சீனாவுடனான உறவுகளை வைத்தால் ஸ்பெயினுக்கு கடும் விளைவு ஏற்படும் என்று அவங்களை அதை பொருட்படுத்தவில்லை. அமெரிக்கா அப்படித்தான் சொல்லும் என்ற ஒரு நிலையில் தான் சொன்னா, நீங்க வர்த்தகத்தை பதிவு சொன்னால் அவங்களை ஏற்கனவே கட்டி அமைத்து விட்டாங்க. அதற்குரிய வசதியை கொடுத்தது இவர்கள் தான். தங்கள் தொழில்நுட்பம், அதாவது இந்த முதலாளிமார் இங்கு லேபர் சார்ஜ் அதிகம் என்று சொல்லி, சீனா இந்தியா என்று சொல்லி எல்லா மேனுஃபேக்சரிங் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் அங்க அந்த நாடுகளுக்கு மாற்றி அங்க கொண்டு போய் குவித்து விட்டார்கள். மீள எடுக்கிறன்றது ஒரு இரவில் நடக்க போகிறது இல்லை. இதே போலதான் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் நான் கூறுவது என்னென்றால், போர் என்பது தனியா இந்தியாண்ட படைக்கலம் ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியான அழிவில் பொருளாதாரத்தால் தாக்கு பிடிக்க முடியுமான்றதான் முதலாவது கேள்வி. இந்த செங்கடல்ல உங்களுக்கு தெரியும், 4 மாதத்துல கிட்டத்தட்ட அமெரிக்கா செலவழித்தது $2 பில்லியன் 4 மாதம். அது ட்ரோனால சும்மா $200 அல்லது $100 ட்ரோனால அடிச்சு கொண்டிருப்பாங்க. அதுக்கு நீங்கள் 2 மில்லியன் ஏவுகணையை செலவழிச்சு கொண்டிருக்கணும். இது இந்தியாவால் 7 மாதம் முதலாவது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இந்திய பாகிஸ்தான் போரினுடைய நிலைமைகளும் சர்வதேச ரீதியாக அது ஏற்படுத்த போகின்ற தாக்கமும், இந்தியாவால் போரினை எதிர்கொள்ளுகின்ற வலிமை இருக்கின்றதா, பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய வலிமை என்ன அளவில் இருக்கின்றது, சர்வதேச ரீதியாக இந்த போரை எல்லோரும் எப்படி பார்க்கின்றார்கள், இந்த போர் சூழலில் சீனாவினுடைய பார்வையும் அதனுடைய நகர்வுகளும் எப்படி அமைய போகின்றன இராணுவ ரீதியாக என்கின்ற பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.